ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேர்ஸ்டே ஈவினிங் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சாய்பாபா கோயில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சாய்பாபா கோயில் கிளம்பிட்டோம். சாய்பாபா கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகாசி எஸ்எஃப்ஆர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வேளாதரஸ்தா ரோட்டில் இருக்குது. ஒரு வழியாக கோயிலையும் ரீச் பண்ணியாச்சு. கோயிலை ரீச் பண்ணதுக்கப்புறமா அங்கே உள்ள ப்ரொசீஜர் என்னென்னா, கை கால் எல்லாமே கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். ஓகேன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கை காலை கழுவுனதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு உண்டான பூஜை திங்ஸு, அதுக்கப்புறமா பூவு, இது எல்லாமே வெளியே கடையில் விற்கிறாங்க. உள்ளக்க போய் கணபதி தரிசனம் பண்ணோம். கணபதி தரிசனம் பண்ணதுக்கப்புறமா சாய்பாபா போய் தரிசனம் பண்ண போனோம். கரெக்டாக நாங்கள் போன டைமுக்கு ஆரத்தி காட்டினாங்க. சாய்பாபா அப்படியே மனதார தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள உதின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விபூதியை தான் அங்கே அப்படி சொல்லுவாங்க. அங்கே இயற்கையாகவே வேப்பம் கட்டையை போட்டு எரித்து அதை சளிச்சதுக்கப்புறமா விபூதியாக கொடுக்காங்க. அது பல நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போனால் கண்டிப்பாக அந்த விபூதியை எடுத்து பூசுங்க. அதுக்கப்புறமா ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் சாயை தரிசனம் பண்ணிட்டு தீப தூபாராதனையை தொட்டு வணங்கினதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தோம். அப்படியே கோயிலை விட்டு வெளியே வந்தால் பிரசாதம் கொடுத்தாங்க. சாம்பார் சாதம். பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் பூவு, துளசி, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கே கொடுப்பாங்க. வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டில் போஸ் சாரோட மெமோரியல் ஹால் இருக்குது. அங்கே போய் அப்படியே கொஞ்ச நேரம் உள்ளக்க ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருந்தோம். அங்கே ஊஞ்சல், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விளையாடுற மாதிரி பிளேஸ் எல்லாம் அங்கே செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு உள்ளே அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்தோம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸ் வந்து. முடிஞ்சால் நீங்களும் ஒரு தேர்ஸ்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோடு போனால் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே ஊஞ்சல் ஆடிட்டு அப்படியே நாங்கள் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் சிவகாசி நியர்பை இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.